ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான மஷ்ரூம் மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கான குக்கிங் ரெசிபி வீடியோஸ், ஹெல்த் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், பேபி கேர் டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 200 கிராம்க்கான மஷ்ரூம்க்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடுகு, சோம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ எடுக்க முடியலங்கிறனால என்னால் ஃபஸ்ட்லேருந்து போட முடியல, வெரி சாரி. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். கூட ஒரு 4 மிளகாய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கேப்சிகம் நிறைய வேணும்னா ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். நான் பாதி கேப்சிகமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு, சோம்பு, பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகாய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டுலாம் நம்ம சேர்த்துருக்கனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற 200 கிராம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு சப்பாத்தி அந்த மாதிரிக்கெலாம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு இல்லை ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லென்த் டேஸுங்கிறனால நாங்கள் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால தான் ஃபுல்லாக வந்து வெஜ் ரெசிபீஸாக வந்துட்டுருக்கு. ஈஸ்டர் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இப்போ மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சுடுங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துடும். அப்பப்போ எடுத்து மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கிரேவி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி போட்டிருக்கனால கண்டிப்பாக நல்ல ஒரு கிரேவி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாத்திரத்தை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டால் சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி. இதோ ரொம்பவே சூப்பரான சுவையான மஷ்ரூம் மசாலா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் எந்த டென்ஷனும் கவலையும் இல்லாமல் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.